இன்றைக்கி மதுரை நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். நாட்டுக்கோழியை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு பூண்டு சேர்க்க போகிறதில்ல. 2 தக்காளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதில் வேக வைக்க போகிறதுனால நம்ம டேரெக்டாக குக்கர்லேயே நம்ம வதக்கிடுவோம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு போடுறோம். கடுகுலாம் தேவை கிடையாது, சோம்பு மட்டும்தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் இதில் போட்டுடுறோம். அதுலேயே இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. அது மேலேயே இதை நாட்டுக்கோழியை தூக்கி உள்ளே போடுறோம். நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினோம்னா இந்த கோழி ஃபுல்லாக அப்படியே விரைச்சிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி குக்கர் விசில் வைப்போம். அது வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நம்ம வந்து இதோட மசாலாவுக்கு உள்ளதுக்கு நம்ம அரைக்க போகிறோம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் நம்ம வறுக்க போகிறோம். இது வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் மாற்றிக்க போகிறோம். மிளகு ஜீரகம் வறுத்தாச்சு. இப்போ அதே இதில் சின்ன வெங்காயம், இது வந்து ஒரு 30 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஒரு 40 வெங்காயம் இருக்கும். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா? நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட அரை மூடி தேங்காய், இதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். என் பொண்ணு தேங்காய் திருகிறத, தேங்காய் கீறுறத வீடியோ எடுக்கணும்னு அதை எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்தால் ஈஸியாக எடுக்க முடியும். மிளகு, சீரகம், தேங்காய் இது 3 அரைச்சிட்டோம். இதில் வந்து மிளகாத்தூள் போடுறோம். மிளகு போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து காரம் பார்த்து போட்டுக்கணும். நான் 2 ஸ்பூன் போடுறேன். காரம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை அரைக்கணும். இங்கே பாருங்கள், இது கோழி வந்து நல்லா வதங்கிருச்சு. சுத்தமாக தனியே இல்லை பாருங்கள். இப்போ இதில் 2 டம்ளர் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். இப்படி ஊற்றுனா விரைச்சிக்காமல் சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போ இதை குக்கரை மூடி ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம். சரியாக வேகலைன்னா திரும்ப எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வேணால் இன்னொரு விசில் வச்சுக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயத்தை அரைக்க போகிறோம். வெங்காயம் அரைச்சாச்சு. வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாமே, தேங்காய் மிளகாத்தூள் எல்லாம் அரைச்ச பேஸ்ட் இது. குக்கர் விசில் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தேங்காய், இது வந்து இதில் போட்டு ஒரு கொதி விட போகிறோம். இதை அரைச்சது எல்லாமே நம்ம விட்டுருவோம். நம்ம கொதிக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். நம்ம சிக்கன் வேக வைக்கல நம்ம வந்து உப்பு போடலை. அதனால் இதுக்கு தேவையானது போட்டு பார்த்துட்டு திரும்ப போட்டுருவோம். நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த குழம்போட மெயினே நமக்கு நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு கொதி வந்தோடனே நம்ம அமர்த்த வேண்டியதுதான். நாட்டுக்கோழி குழம்போட இன்றைக்கி சிக்கன் செட்டிநாடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்க டைம் இல்லை. நான் இது இன்னொரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுறேன்.